அதிமுக இந்த தேர்தலில் குறைந்தது 10 தொகுதிகளில் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெளிவா வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. உண்மையா நண்பா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆமாம் நண்பர்களே. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தை மக்கள் வந்து ஓரளவு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டிலே நம்மால வந்து பார்க்க முடிகிறது. உண்மையில மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி. ஓகேங்களா, அதுல மாற்று கருத்துக்கு இடமே வந்து இல்லாத ஒரு கட்சியா வந்து இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் 10 தொகுதிகளில் வந்து வெல்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்கிறது. 10 தொகுதிகள், ஓகேங்களா, 10 தொகுதிகளில் ஒரு சாலிட் மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு சூழலை வந்து திமுக பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே திமுக 25 தொகுதிகள்லையும் அதிமுக 8 - 10 தொகுதிகள்லையும் பிஜேபி 2 - 5 தொகுதிகள்லையும் வெற்றியை பெற்று கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40 தொகுதிகள்ல இதுதான் கணக்கா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிஜேபி அப்படின்னா தமிழ்நாட்டிலே 2 சீட் எடுத்துடுறாங்க. ஓகேங்களா, அங்க வந்து பாண்டிச்சேரியை வந்து டிஎம்கேவை மக்கள் வந்து சூஸ் பண்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகம் புதுச்சேரி சேர்ந்து 40 தொகுதிகளில் புதுச்சேரியை திமுக கைப்பற்றிடுறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 24 தொகுதிகள், அதாவது கூட்டணி பிளஸ் அலையன்ஸ். அப்ப எவ்வளவு தொகுதிகளை இழக்கிறீங்க நீங்க? கடந்த முறை தேர்தலை காட்டினோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 25 தான் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 15 தொகுதிகளை நீங்க இழக்கிறீங்க. தமிழ்நாட்டிலேயே நீங்க 15 தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இழக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அண்டை மாநிலத்துல கைப்பற்றி என்ன பிரயோஜனம்? ஓகே, திமுக இந்த முறை 25 தொகுதிகள்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை ஆட்சி உறுதியாக மக்கள் வந்து விரட்டி அடிப்பது உறுதி. 100% விரட்டி அடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைக்கவே முடியாது திமுக. அடுத்து இன்னும் 10 வருடங்கள் ஆகுமோ அல்லது இதோடு ஜீவ சமாதி அடைந்து விடுவார்களோ திமுகவினருக்குத்தான் தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய அதிமுக 8 தொகுதிகள்ல அதிமுக சாலிடா இந்த முறை 8 தொகுதிகளை வெற்றியை பெற்று விட்டார்கள் என்றாலோ, ஒரு 35% வாக்குகளை வாங்கி விட்டார்கள் என்றாலோ நிச்சயமா சாலிடா 100% வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தன்னுடைய அடுத்த கட்ட அரசியலை நோக்கிய நகர்வுக்கு அது செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக வந்து அது அமையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிரும் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அதனால வந்து கண்டினியூஸா நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏகப்பட்ட விதமான ட்விஸ்டுகளோடு தான் அதிமுகவுடைய அரசியல் பயணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறதை அனைவருமே வந்து அறிவோம். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே இந்த தேர்தலில் அதிமுக குறைந்தது 10 தொகுதிகளில் வெல்லும் என்ற கணிப்பு என்பது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களை சற்று ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. எப்பேற்பட்ட அறிவிப்புகள், என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்து வெளியாகி அதிமுகவை ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குமா இல்லையா என்பதை பார்த்து விடலாம் நண்பர்களே. நன்றி.